Good morning students. Today teaching for class 10th science chemistry. Today about the topic electron affinity. Electron affinity நம்ம தமிழ்ல எப்படி சொல்லுவோம் அப்படினு பார்த்தோம்னா எலக்ட்ரான் ஆட்டம் அப்படி நம்ம தமிழ்ல சொல்லுவோம். அதாவது தமிழ்ல நம்ம எப்படி சொல்லுவோம்? எலக்ட்ரான் ஆட்டம் அப்படி நம்ம சொல்லுவோம். இத பத்தி நம்ம இன்னைக்கு பார்க்கறோம் டுடே கிளாஸ்ல. First one, electron affinity is the amount of energy released when a gaseous atom gain an electron to form its anion. Anion நம்ம என்ன சொல்லுவோம்? பாசிட்டிவ் ஆட்டம்ஸ் தான் நம்ம என்ன சொல்லுவோம்? ஆனியன் நம்ம இங்க அத சொல்லிருக்காங்க. It is also measured in kJ. Kங்கிறது கிலோ, Jங்கிறது ஜூல் by mole. மோல்ங்கிறது ஆட்டம்ஸ் மெஷர் பண்றது மோல் அப்படி நம்ம சொல்லுவோம். அப்ப எலக்ட்ரான் ஆட்டம் அப்படிங்கிறது என்ன அப்படினு பார்த்தோம்னா ஒரு தனித்த நடுநிலை உடைய வாயு நிலை அணு ஒன்றின் இணைதிறன் கூட்டியில் ஒரு எலக்ட்ரானை சேர்த்து அதன் எதிர்மின் சுமையுடைய அயனியை உருவாக்கும் போது வெளிப்படும் ஆற்றல் எலக்ட்ரான் ஆட்டம் எனப்படும். அதாவது எப்படி சொல்கிறோம் அப்படின்னா ஒரு எலக்ட்ரானை வந்து கெயின் பண்ணிச்சுனாவே அதை நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரான் ஆட்டம் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதை இங்கே மீனிங்கே சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அதாவது இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னா நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அயனியாக்கும் ஆற்றலை போல எலக்ட்ரான் ஆட்டமும் தொடரில் இடப்புறமே இருந்து வலப்புறமாக அதிகரிக்கும். அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட் போகிறப்ப அதோட பவர் என்ன ஆகிடும்? இந்த சைடு போகும். அதே டாப்லேருந்து கீழே பாட்டம் வரும்போது என்னவோ டிகிரி சைடு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஏ கேஸஸ்ஸு ப்ளஸ் எலக்ட்ரான்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஏரோ மார்க். நெக்ஸ்ட்டு ஏ மைனஸ் கேஸு, இந்த இடத்துல கேஸுங்கிறது வாயு குறிக்கும், எனர்ஜிங்கிறது ஆற்றலை குறிக்கும். நெக்ஸ்ட்டு குளோரைடு சிஎல் அப்படின்னா குளோரைடுன்னு சொல்லுவோம். அதே என்னது கேஸ்ன்னு அப்படின்னு கொடுத்துருக்காங்க. எலக்ட்ரான் மைனஸ் ஏரோமார்க் சிஎல் மைனஸ் கேஸ், இது என்னது கேஸை நம்ம எடுத்துக்கிட்டோம். அப்போ என்ன ஒரு எனர்ஜி ஃபார்ம் ஆகும். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா லைக் ஐசோனேசியம், அதாவது அயனிசியம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். சரி, இந்த இடத்துல லைக் அயனிசியம் the energy electrons affinity also increases from left to right in a periodic and the degrees from the top to bottom in the group. குரூப் நம்ம தொகுதின்னு சொல்லுவோம். இந்த இடத்துல பீரியட்ல நம்ம என்ன சொல்லுவோம்? இந்த இடத்துல வந்து நம்ம இடமிருந்து வலமாக வரக்கூடிய அந்த தன்மை தான் நம்ம சொல்ல பீரியட்னு சொல்கிறோம். அதாவது இடமிருந்து வலமாக வரப்போ பவர் அதிகமாக்கும், டாப்லேருந்து கீழே வரும்போது என்னமோ லெஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்கன்னா மோட்டோ நவ், நம்ம மேலும் அறிந்து கொள்ள வேண்டியது. அதாவது மேலும் இந்த எதாவது அறிஞ்சுக்கணும்னா சொல்லியிருக்காங்க. நோபல் கேஸஸ் ஷோ நோ டெண்டன்சி டு அக்செப்ட் எலக்ட்ரான்ஸ் பிகாஸ் த அவுட்டர்ஸ் அண்டு outer S and B orbitals, outer S and B orbitals of noble gases are completely filled, no more electrons. Completely filled, no more electrons can be added to them and hence their electrons affinities are zero. அது நமக்கு என்ன சொல்லியிருக்கேன் அப்படின்னா மந்தவாயுக்கள் எலக்ட்ரான்களை ஏற்கும் தன்மையற்றவை. அதாவது மந்தவாயுக்கள் என்ன பண்ணுறது? எலக்ட்ரானை வாங்கிக்காது. ஏனெனில் அவற்றின் வெளிமாட்டத்தில் உள்ள எஸ் மற்றும் பி ஆர்பிட்டால்கள் முழுமையாக எலக்ட்ரான்களால் நிரம்பி உள்ளவை. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா எலக்ட்ரான் என்ன பண்ணுது? நிரம்பி இருக்கக்கூடியது. அதாவது இந்த இடத்துல அதை சொல்லியிருக்காங்க கம்ப்ளீட்லி ஃபில்டு அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் எல்லாம் இருக்குது, ஃபில் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு அதனால் மேலும் ஒரு எலக்ட்ரானை சேர்ப்பது இயலாது. அதனால் எலக்ட்ரான்ஸை ஃபில் ஆயிடுச்சுன்னா எலக்ட்ரான்ஸை நம்மளால் என்ன பண்ணி சேர்க்க முடியாது. எனவே இவற்றில் எலக்ட்ரான் ஆட்டம் பூஜ்ஜிய மதிப்பை பெறுகின்றது. அதாவது எலக்ட்ரான் ஆட்டம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே எலக்ட்ரான்ஸை கெயின் பண்ணணும். ஆல்ரெடி இங்கே எலக்ட்ரான்ஸ் ஃபுல்லாக இருக்குது. அப்போ ஃபுல்லாக இருக்கப்போ நம்ம எலக்ட்ரான்ஸை ஆட் பண்ண முடியாது. அப்போ அந்த ஆட் பண்ண முடியாத சூழ்நிலை தான் நம்ம என்ன சொல்லுவோம்? எலக்ட்ரான் ஆட்டம் பூஜ்ஜியம். அதாவது இந்த இடத்துல எலக்ட்ரான் எஃபினிட்டி என்னதுன்னா ஜீரோ அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி, அதாவது எலக்ட்ரான் கவர்த்தன்மை. எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அதாவது நம்ம எலக்ட்ரான் கவர்த்தன்மை அப்படின்னு நம்ம தமிழில் சொல்லுவோம். இங்கே என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ஒன் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி ஆஃப் an electronegativity of an element is the measure of the tendency of its atoms to attract the shared pair of electrons towards itself in a covalent bonds. கோலன்ஸ் பாண்ட் அப்படின்னு நம்ம என்ன சொல்லலாம்னா சகப்பிணைப்பு நம்ம தமிழில் சொல்லுவோம். அதாவது இந்த இடத்துல எலக்ட்ரான் கவர்த்தன்மைன்னு சொல்லியிருக்காங்க. எலக்ட்ரான் கவர்த்தன்மை அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே ஆட்டம்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய ஒரு அட்ராக்ஷன் பவரை நம்ம சொல்கிறோம். இங்கே எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி அப்படிங்கிறது எலக்ட்ரான் கவர்த்தன்மை. அப்போ நம்ம தமிழில் சொன்னோம் அப்படின்னா சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறில், அதாவது சகப்பிணைப்பால் பிணைக்கப்பட்டுள்ள மூலக்கூறில் உள்ள ஒரு அணுவானது சகப்பிணைப்பில் பங்கிடப்பட்டுள்ள எலக்ட்ரான் இணைவினை
தன்னை நோக்கி கவரும் பண்பு எலக்ட்ரான் கவர்திறன் எனப்படும். அதாவது பிணைப்பில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான், அதாவது ஒரு கனெக்ஷனில் இருக்கக்கூடிய ஒரு எலக்ட்ரான்ஸ் வந்து அதர் எலக்ட்ரான்ஸை அட்ராக்ட் பண்ணுது, ஈர்க்கக்கூடிய தன்மை. அதை நம்ம என்ன சொல்லுவோம், எலக்ட்ரோநெகட்டிவிட்டி, எலக்ட்ரான் கவர் தன்மை அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க, கவர் திறன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு எக்ஸாம்பிள்ஸ் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா, கோவலன் பாண்டில் சகப்பிணைப்புன்னு சொல்லுவோம். எலக்ட்ரான்ல நமக்கு இங்கே வந்து HCl ஹைட்ரோக்ளோரிக் கொடுத்துருக்காங்க. அப்போ லெட் அஸ் கன்சிடர் த HCl மாலிகுல் போத் த ஹைட்ரஜன் அண்ட் chlorine atoms shared one electrons each to form the covalent bond between them. Chlorine atoms has a higher electronegativity. அப்போ ஹையர் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி அப்படின்னா அதிக கவர்திறன் எதுக்கு இருக்குது அப்படின்னா ஹைட்ரோக்ளோரிக் இருக்குது. இந்த இடத்துல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம இந்த இடத்துல உதாரணமாக HCl மூலக்கூறை எடுத்துக்கொள்ளலாம். அதாவது நம்ம எப்படி சொல்லலாம்னா, HCl நம்ம தான் உதாரணமாக எடுத்துக்கிறோம். ஹைட்ரஜன் மற்றும் குளோரின் அணுக்கள் ஒரு எலக்ட்ரானை பங்கிட்டு சகப்பிணைப்பினை உருவாக்கும். அதாவது குளோரின் எலக்ட்ரானை கொடுத்து சகப்பிணைப்பு உருவாகுது, அதாவது கோவலன் பாண்டை உருவாக்குது. அப்போ குளோரின் அணுவிற்கு எலக்ட்ரான் கவர்த்தன்மை அதிகம். கவர்த்தன்மை என்னது, அப்போ குளோரினுக்கு நேச்சுரலாகவே அந்த எலக்ட்ரானை கவரக்கூடிய தன்மை என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு இருக்காங்க. அதனால் பங்கீட்டு எலக்ட்ரான்களை ஹைட்ரஜனை விட குளோரின் அணு தன்னை நோக்கி பிணை எலக்ட்ரான்கள் குளோரினுடன் சென்று H+ மற்றும் Cl- அயனிகள் உருவாகும். இதை கீழ்காணும் படங்கள் மூலமாக நம்ம வரையலாம். அதாவது இந்த கனெக்டிவிட்டி வந்து நமக்கு படத்து மூலியமாக கொடுத்துருக்காங்க, அதை வச்சு நம்ம அர்த்தம் பண்ணிக்கலாம். அதாவது இருக்கிறதுல கவர்திறன் எதுக்கு அதிகம் அப்படின்னு பார்த்தோம்னா, Cl-க்கு தான் கவர்திறன் என்னவாக இருக்குது, அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த Cl தான் என்ன பண்ணுது, அதாவது ஹைட்ரஜன் அயனி என்ன பண்ணுது, ஈர்க்குது. இங்கே பிக்சர் மூலியமாக நம்ம கொடுத்துருக்காங்க. இந்த பிக்சர் மூலியமாக கூட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன், and thence the pulls the shared electrons towards itself more strongly than the hydrogen. Thus when the bond breaks, the bonding electrons are left with the chlorine forming H+. இந்த இடத்துல H+ என்னவா இருக்குது, அண்டு Cl- அயான். இது ரெண்டும் அட்ராக்ஷன் பவரில் கனெக்ட் ஆகுது. அதுக்கு இடையில் இருக்கக்கூடிய பாண்டு கோவலன் பாண்ட் சொல்லுவோம், சகப்பிணைப்பு. இட் இஸ் த ரீப்ரசன்டட் த டயக்ராமெட்டிக்லி ஆஸ் இன் சோன் ஃப்ளோ. படத்துலையுமே கொடுத்துருக்காங்க. வீக் ஃபுல்லினா ஹைட்ரஜன் தான் வீக்காக இருக்குது, ஸ்ட்ராங் இதுதான் குளோரைடு. அதேமாதிரி இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் அயனுங்கிறது ஹைட்ரஜன், மைனஸுங்கிறது குளோரின். அப்போ ரெண்டும் இணைஞ்சு HCl மாறும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. The electronegativity is based on the various experimental data such as the bond energy, ionization potential, the electronegativity, etc. இதை நம்ம எப்படி சொல்லுவோம்னா, எலக்ட்ரான் கவர் தன்மையானது கீழ்காணும் சோதனை மூலம் முடிவுகளான பிணைப்பு ஆற்றல், அயனியாக்கும் ஆற்றல், எலக்ட்ரான் ஆட்டம் ஆகியவற்றை சார்ந்து அமையும். அதாவது நம்ம இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் கிளாஸில் பார்த்தத எல்லா கண்டிஷன்ஸுமே இது என்ன இருக்கும், டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது இந்த இடத்துல எலக்ட்ரான், அதாவது பார்த்தோன்னா பாண்ட் எனர்ஜி இருக்குது, அயனிசன் இருக்குது, பொட்டன்ஷியல் இருக்குது, அதுக்கப்புறம் எலக்ட்ரான் அஃபினிட்டியும் தேவை அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 3 கண்டிஷன்ஸை டிபெண்ட் பண்ணி தான் இந்த எலக்ட்ரான் ஆட்டங்கிறது இருக்குது. அதாவது எலக்ட்ரோநெகட்டிவிட்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன கொடுத்துருக்கா அப்படின்னு பார்த்தோன்னா, இந்த இடத்துல the foiling the scale is the widely used scale to determine the electronegativity, which in the turn predicts the nature of the bonding. The ionic are covalent between the atoms in a molecules. The electronegativity of the sum of the elements are given below. அந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டிக்கு சம் ஆஃப் எலமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு F கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நம்ம சொல்லுவோம் அயன்னு சொல்லலாம், Br-ங்கிறது பேரியம், H-ங்கிறது ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் NA-ங்கிறது சோடியம். இதோட வேல்யூ பார்த்தோன்னா F-ஓட வேல்யூ 4.0, Cl-ஓட வேல்யூ 3.0, Br-ஓட வேல்யூ 2.8, அப்போ I-ங்கிறது அயோடின் 2.5, H-ங்கிறது 2.1, NA-ங்கிறது சோடியம் 1. அப்போ இதை வச்சு நம்ம சொன்னோம்னா எப்படி சொல்லலாம் அப்படின்னா, சில தனிமங்கள் எலக்ட்ரான்கள் கவர்த்தன்மை கீழே காங்க. அதாவது என்னென்னா, சில தனிமங்கள் எலக்ட்ரான் கவர்த்தன்மை நமக்கு கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல எப்படி கொடுத்துருக்காங்கன்னா, இஃப் த டிஃப்ரெண்ட் இன் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி பிட்வீன் த 2 elements is 1.7, the bond has 50% the ionic characters and 50% என்ன இருக்குது, கோவலன்ட் கேரக்டர். அப்போ இதுக்கு எத்தனை குணங்கள் இருக்குது, 2 குணங்கள் இருக்குது. பாதி சதவீதம் எது இருக்கும், 50% அயனிக்னா இந்த இடத்துல என்ன இருக்கும், இரும்பு பிணைப்பாக இருக்கும். அதுக்கப்புறம் 50% என்னது சகப்பிணைப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இரு அணுக்களுக்கு இடையே உள்ள எலக்ட்ரான் கவர்த்தன்மை வித்தியாசம் பார்த்தோம்னா 1.7 அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். இருந்தாலும் அப்பிணைப்பு என்னது, அயனித்தன்மையும் இருக்கும், சகப்பிணைப்பு தன்மையும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு அவ்வித்தியாசம் நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இஃப் த டிஃப்ரென்ஸ் இஸ் லெஸ் தென் 1.7 த பாண்ட் இஸ் கன்சிடர் டு த கோவலன்ட் பாண்ட்ஸ். நம்ம கன்சிடர் எடுத்துகிட்டு என்ன பாண்ட் சொல்லுவோம், கோவலன்ட் பாண்ட்னு சொல்லுவோம். அதாவது 1.7 பாண்டு நம்ம என்ன சொல்லுவோம், கோவலன்ட் பாண்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம்.
நெக்ஸ்ட் நமக்கு என்ன வருதுன்னா இஃப் த டிஃப்ரென்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 1.7 த பாண்ட் இஸ் கன்சிடர் த டி அயானிக். அதாவது எப்படி நம்ம சொல்லணும்னா 1.7ஐ விட அதாவது 7ஐ விட குறைவாக இருப்பேன் அப்போ நம்ம சகப்பிணைப்பாகும். அதாவது சகப்பிணைப்பு எடுத்துக்கலாம். அதே வித்தியாசமானது 1.7ஐ விட அதிகமாக இருக்குது அப்படின்னு எடுத்துகிட்டா அதை என்ன சொல்லுவோம் அயனி பிணைப்புன்னு சொல்லுவோம். 1.7 விட கம்மியாக இருந்தால் சகப்பிணைப்பு, 1.7 விட என்னது அயனி பிணைப்பு நம்ம எடுத்துக்கலாம். 2 டைப்ஸ் சொல்லிட்டாங்க. நெக்ஸ்ட்டு along the period from the left to right the periodic table the electronegativity increases. அதாவது லெஃப்ட்லேருந்து ரைட் போடாமல் பவர் என்ன இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. பிகாஸ் ஆஃப் த increases in the nuclear charge which is the term attracts the electrons more strongly. அப்போ எலக்ட்ரான்ஸோட பவர் என்னவாக இருக்கும் ரொம்ப ஹெவியாக இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அதை நம்ம எப்படி சொல்லலாம் அப்படின்னு பார்த்தா தொடரில் இடப்பக்கத்திலிருந்து வலப்பக்கம் நம்ம செல்லும்போது எப்பயுமே அது கவர்த்தன்மை என்னவாக இருக்கும் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா நம்ம அப்படின்னு பார்த்தோம்னா அணுக்கரு மின்சுமை அதிகரிக்கும் போது எலக்ட்ரான் கவர்ச்சி விசையும் என்னவும் அதிகமாகும். அதாவது அந்த இடத்துல எலக்ட்ரானோட கவர்ச்சி விசை வந்து அதிகமாகுது. எதனால் அதிகமாகுது? இந்த இடத்துல அணுக்கரு மின்சுமை என்னவாக இருக்குது அதிகமாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நெக்ஸ்ட்டு இந்த இடத்துல நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா தொகுதியிலிருந்து மேலிருந்து கீழாக வரப்ப அதோட கவர்த்தன்மை என்ன ஆகிட்டே போகும் குறையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அதான் இங்கே சொல்லியிருக்காங்க. which means that 10 attracts the electrons more strongly one moving downwards groups is the electronegativity of the elements degrees. இந்த இடத்துல டிகிரீஸுங்கிறது குறையும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். பிகாஸ் ஆஃப் த இன்க்ரீஸ்ட் த நம்பர் ஆஃப் எனர்ஜி லெவல்ஸ் ஆற்றல் மட்டும் என்ன ஆகும் அதிகமாகும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இந்த இடத்துல நெக்ஸ்ட்டு நமக்கு டேபிள் கொடுத்துருக்காங்க. அட்டவணை வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல வந்து பார்த்தோன்னா அந்த ஆவர்த்தன பண்பு அப்படிங்கிற மெத்தடில் அட்டவணை கொடுத்துருக்காங்க. இந்த அட்டவணையை பார்த்தோன்னா பீரியாடிக் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டா ஆவர்த்தன பண்புன்னு சொல்லுவோம். இன் பீரியட்ஸ்ன்னு சொன்னோம்னா தொடர் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். தொடர் உள்ள மாற்றம்னு சொல்லலாம். இன் குரூப்ஸ்னால் தொகுதிகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அப்படின்னு எடுத்துக்கிறப்ப அட்டாமிக் ரேடியஸ் நம்ம என்ன சொல்லுவோம் அணு ஆரம்னு சொல்லுவோம். அயனிக் ரேடியஸ் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா அயனியாரம்னு சொல்லுவோம். அயனிசின் எனர்ஜினா அயனியாக்க மாற்றல். அதுக்கப்புறம் எலக்ட்ரான் அஃபினிட்டினா எலக்ட்ரான் ஆட்டம், எலக்ட்ரான் நெகட்டிவிட்டினா எலக்ட்ரான் கவர் திறன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதெல்லாம் எங்கே சார் இருக்குன்னா இன்பீரியாடிக்கில் வந்து என்ன டிகிரிஸாக இருக்கும். எல்லாமே எது டிகிரிஸாக இருக்குன்னா அட்டாமிக் ரேடியஸ் டிகிரிஸாக இருக்கும், அயனிக் ரேடியஸ் டிகிரிஸாக இருக்கும். ஆனால் அயனைசேஷன் எனர்ஜி மட்டும் என்னவாக இருக்கும் இன்க்ரீஸாக இருக்கும். எலக்ட்ரான் அஃபினிட்டி இன்க்ரீஸாக இருக்கும். அண்டு என்னவாக இருக்கும் எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்னவாக இன்க்ரீஸாக இருக்கும். அப்படி நம்ம ஆப்போசிட்டில் பார்க்குற குரூப்ஸில் பார்க்குறப்ப எப்படி இருக்குன்னா ஃபஸ்ட்டு அட்டாமிக் ரேடியஸ் வந்து இன்க்ரீஸாக இருக்கும், அயனிக் ரேடியஸ்னால் இன்க்ரீஸாக இருக்கும், மீதி எல்லாமே என்ன இருக்கும் டிகிரிஸாக இருக்கும். அதாவது அயனைசின் எனர்ஜி டிகிரிஸாக இருக்கும், எலக்ட்ரான் அஃபினிட்டி டிகிரிஸாக இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எலக்ட்ரோ நெகட்டிவிட்டி என்னவாக இருக்கும் டிகிரிஸாக இருக்கும். இதெல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் டுடே கிளாஸில். நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ டு ஆல்.